ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா CY 3151 இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ரெகுலேஷன் 2021. நம்ம சேனல் நேம் வந்து எவர் ராயல் மேப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கும். இது வந்து ஆல் பிரான்ச்சஸ்க்கும் காமனான பேப்பர் தான். நம்ம கொடுக்கக்கூடிய இது மட்டுமே படித்தாலே போதும், ஈஸியாக பாஸ் ஆகலாம். மற்ற வீடியோலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, எந்த ஃபார்மெட்டில் கேட்பாங்க, நம்ம அதை எப்படி எழுதணும், எப்படி எழுதுனா மார்க் கிடைக்கும், அதை டீட்டெயிலாக சொல்லுவோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் பி அண்ட் பார்ட் சி ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 1 வந்து வாட்டர் அண்ட் இட்ஸ் ட்ரீட்மெண்ட். இதில் வந்து 4 இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா டீசாலினேஷன் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் இன் ஆர்ஓ. டீசாலினேஷன்னா வாட்டர்லேருந்து சால்ட்டை ரிமூவ் பண்ணுறது தான் டீசாலினேஷன். அது வந்து நம்ம வந்து ஆர்ஓ மெத்தடை யூஸ் பண்ணுறோம். செகண்ட் கொஸ்டின் வந்து பாய்லர் ட்ரபிள்ஸ் ஆர் பாய்லர் ஃபீடு வாட்டர். இதில் வந்து நம்ம வந்து பாய்லருக்குள்ளே வந்து வாட்டரை இன்செர்ட் பண்ணி ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபார்மிங் ஆஃப் ஸ்கேல்ஸ் அண்ட் ஸ்லெட்ஜ், ப்ரைமிங் அண்ட் ஃபார்மிங், காஸ்டிக் எம்ப்ரில்மெண்ட், பாய்லர் கரோஷன். 4மே படிச்சுக்கோங்க. 4ல் ஏதாவது 2 கேட்குற மாதிரி இருக்கும். தேர்ட் கொஷின் பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாய்லர் ஃபீட் வாட்டர். இதில் வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இந்த 2ல் ஒரு கொஷின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் 2மே படிச்சுக்கோங்க, எதுனா வரலாம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாய்லர் ஃபீட் வாட்டர் இதுதான் தேர்ட் கொஷின். ஃபோர்த் கொஷின் பார்க்கும்போது வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ். வாட்டரோட குவாலிட்டி பார்க்கும்போது அதோட pH பொறுத்து அதோட வேரி ஆகும். அதோட ஹார்ட்னஸ், அடுத்து அதோட அல்கலினிட்டி, அதோட டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அண்டு COD அண்ட் POD வாட்டர் லெவலில். இதுதான் வாட்டர் குவாலிட்டியோட பேராமீட்டர்ஸ். இந்த 4 கொஷினில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 4மே படிச்சுக்கோங்க. மெயினாக வந்து செகண்ட் கொஷின் பாய்லர் ட்ரபிள்ஸ். இந்த செகண்ட் கொஷின் தான் உங்களுக்கு வந்து பார்ட் சியில் கேட்கலாம். இதுதான் யூனிட் 1 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 2 நியானோ கெமிஸ்ட்ரி. இதில் 5 இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கக்கூடிய கொஷினை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின் வந்து டைப் ஆஃப் நியானோ மெட்டீரியல்ஸ். இதில் வந்து நியானோ பார்ட்டிகல்ஸ், நியானோ கிளஸ்டர், நியானோ ஒயர், நியானோ ராட் அண்ட் நியானோ டியூப்ஸ். இதில் 5 டைப்பை எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ரெண்டாவது கொஷின் வந்து டைப் ஆஃப் நியானோ டியூப்ஸ். அதில் ஃபஸ்ட் கொஸ்டினில் நியானோ டியூப்ஸ் மட்டும் தனியாக கேட்டிருந்தா அதில் வந்து நியானோ டியூப்ஸில் வந்து ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. அந்த 6 டைப்ஸ் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்லையுமே எக்ஸாம்பிளோட நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் இருந்திருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதுதான் ரீசனு. தேர்ட் கொஸ்டின் பார்க்கும்போது ப்ரிப்ரேஷன் ஆஃப் நியானோ மெட்டீரியல்ஸ். ப்ரிப்ரேஷன் பார்க்கும்போது அதில் 2 இது இருக்குது, டாப் அண்ட் பாட்டம். 2 எழுதி அதோட இம்பார்ட்டன்ட் ப்ரிப்ரேஷன். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரிப்ரேஷன் தனியாக கேட்டால் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரிப்ரேஷன் மட்டும் எழுதினா போதும். ப்ரிப்ரேஷன் ஆஃப் நியானோ மெட்டீரியல்ஸ் கேட்டால் அதில் டாப், பாட்டம் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்ரேஷன். இந்த இம்பார்ட்டன்ட் ப்ரிப்ரேஷன் வந்து 16 மார்க்கில் கேட்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபோர்த்து கொஷின் பார்த்தா டிஸ்டிங்ஷன் பிட்வீன் நியானோ பார்ட்டிகல்ஸ் மாலிகுலர்ஸ் அண்ட் பல்க் மாடலஸ். இதில் வந்து ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அதோட டிஸ்டிங்ஷன் பிட்வீன் நியானோ பார்ட்டிகல்ஸ், மாலிகுலர்ஸ் அண்ட் பல்க் மெட்டீரியல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஃபிஃப்த்து கொஷின் வந்து சைஸ் டிபெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸோட சைஸ் டிபெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த 10 ப்ராப்பர்ட்டிஸ்லையும் எழுதுன மாதிரி இருக்கும். இதுதான் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு 4 கொஷினை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. யூனிட் 3 ஃபேஸ் ரூல் அண்டு கம்போசிட்ஸ். ஃபஸ்ட்டு 2 யூனிட்டுமே ஒரே பார்ட்டு தான். ஆனால் யூனிட் 3, 4, 5 வந்து 2 பார்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பார்ட்டு ஃபுல்லாக படித்தா போதும். ஸ்கிப் பண்ணாமல் ஒரு பாட்டு ஃபுல்லாக படித்தா ஒரு பாட்டு போதும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி படிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு குழம்பும். ஓகே, நான் எப்போவுமே அதான் ஃபஸ்ட்டு சொல்கிறது. ஒரு பாட்டு படிக்கிறதா இருந்தால் ஒரு பாட்டு ஃபுல்லாக படிங்க. ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் கம்பைன் பண்ணி படிக்காதீங்க. ஓகே, ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபேஸ் ரூல். ஃபேஸ் ரூலில் வந்து 4 இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் காம்பவுண்ட் சிஸ்டம். ஒன் காம்பவுண்ட் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து OA, OB, OC அண்டு பாயிண்ட் அண்ட் ஏரியா, இந்த 4 இதையும் அந்த ஃபேஸ் டயக்ராமில் ட்ரா பண்ணி அந்த 4லையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 2 காம்பவுண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அந்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் வந்து எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் கொஷின் வந்து சிம்பிள் யூட்டடிக் ஃபேஸ் டயக்ராம். இந்த சிம்பிள் யூட்டடிக் ஃபேஸ் டயக்ராமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் டயக்ராம் இருக்கும். அதே மாதிரி தான் ஒன் காம்பவுண்ட் சிஸ்டம் மாதிரியே இதுலேயும் OA, OB, OC அண்ட் OD அடுத்து அதோட பாயிண்ட் கரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வேறு ஃபேஸ் டயக்ராம், அது வேறு ஃபேஸ் டயக்ராம்.
4th கொஸ்டின் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏ சிம்பிள் யூட்டரிக் ஃபேஸ் டயக்ராம். தெர்மல் அனலைசிஸ் இருக்கும், அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்ட் ஏல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பார்ட் பி காம்போசிட்ஸ். காம்போசிட்டில் வந்து கன்ஸ்டியூட்டன்ஸ் ஆஃப் காம்போசிட்ஸ், மேட்ரிக் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த மேட்ரிக் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ரெண்டில் எதுவும் தான் எழுதலாம். 6th கொஸ்டின் வந்து டைப்ஸ் ஆஃப் காம்போசிட்ஸ். அதில் வந்து மேட்ரிக்ஸ், பாலிமர் அண்ட் ஜெராமிக் காம்போசிட்ஸ். மெயினாக வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் காம்போசிட் வந்து நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ வந்து அதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அடுத்து நீட் ஆஃப் காம்போசிட்ஸ், காம்போசிட்ஸோட நீடு. இதுதான் செகண்ட் பார்ட்டு. தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ஏதாவது ஒரு பார்ட் தரவாக படிச்சுக்கோங்க. யூனிட் 4 ஃபியூல்ஸ் அண்ட் கம்ப்யூஷன். இதில் வந்து 2 பார்ட், ஃபஸ்ட் பார்ட் ஃபியூல்ஸு, 2வது பார்ட் கம்ப்யூஷனு. இதில் வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்க்கும்போது மேனுஃபேக்சர் ஆஃப் மெட்டலாஜிக்கல் கோக், அதில் வந்து ஓட்டோ ஹாஃப்மேன் மெத்தட் வந்து உங்களுக்கு கேட்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து மேனுஃபேக்சர் சிந்தட்டிக் பெட்ரோல். இதில் வந்து பெர்ஜியஸ் ப்ராசஸ். இந்த பெர்ஜியஸ் ப்ராசஸில் இதில் மெயினாக வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பார்க்கும்போது அனலைஸ் ஆஃப் கோல். கோலில் வந்து ப்ராக்சிமேட் அனலைஸ் அண்ட் அல்டிமேட் அனலைஸ். இந்த 2 கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸாகவும் கேட்கலாம், இல்லாட்டா வந்து 13 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் இந்த 4th யூனிட்ல வந்து சம்முன்னு பார்த்தா நாங்கள் உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் கலோரிஃபிக் வேல்யூ, இந்த இதில் வந்து தான் சம் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் வந்து கம்ப்யூஷன். கம்ப்யூஷனில் வந்து ஃப்ளூ கேஸ் அனலைசிஸ் ஆர் செட் மெத்தட். இந்த ஓசெட் மெத்தடில் இந்த ஃப்ளூ கேஸ் அனலைசிஸ்ல வந்து ஒரே மெத்தட் தான் இருக்குது, அந்த ஓசெட் மெத்தட், அதை படிச்சுக்கோங்க. 5th கொஸ்டின் வந்து இக்னிஷன் டெம்பரேச்சர். இக்னிஷன் டெம்பரேச்சர்ல ஒன்று ஸ்பாட்டனியஸ் டெம்பரேச்சர் தான், அதை பற்றி எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ரேஞ்ச். இந்த 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. 8 மார்க்ல இதுவும் 5 மார்க்ல அதுவும் உங்களுக்கு வந்து 13 மார்க்காக கேட்கலாம். இக்னிஷன் டெம்பரேச்சர் ஸ்பாட்டனியஸ் உங்களுக்கு வந்து 8 மார்க்லையும், எக்ஸ்ப்ளோசிவ் ரேஞ்சை வந்து உங்களுக்கு 3 மார்க்லையும் கேட்கலாம். இல்லாட்டா இதை 5 மார்க்லையும் அதை 8 மார்க்லையும் கேட்கலாம், எப்படின்னா கேட்கலாம். ஆனால் வந்து இது வந்து ரெண்டும் கம்பைனாக தான் வரும். 6th கொஸ்டின் வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் அண்ட் கார்பன் எமிஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கார்பன் ஃபுட் பிரிண்ட். கார்பன் ஃபுட் பிரிண்ட் தனியாக தான் கேட்டிருக்காங்க, சம்டைம்ஸ் கம்பைனாகவும் கேட்டிருக்காங்க, கார்பன் எமிஷனோட கம்பைனாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 13 மார்க் படிக்கிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க, கார்பன் ஃபுட் பிரிண்ட் அண்ட் கார்பன் எமிஷன். 7th கொஸ்டின் வந்து அதே மாதிரி தியரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் கலோரிஃபிக் சம் மார்க்லாம். பார்ட் ஏ, பார்ட் பி இதான் யூனிட் 4 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 5 எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். இதில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எனர்ஜி சோர்சஸ், செகண்ட் பார்ட் வந்து பேட்ரிஸ் ஆர் ஸ்டோரேஜ் டிவைசஸ். இதில் ரெண்டில் ஒரு பார்ட் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது 4 கொஸ்டின் இருக்குது. சோலார் எனர்ஜி கன்வர்ஷன் அண்ட் சோலார் செல், டெவலப்மெண்ட் இன் சோலார் செல் மெட்டீரியல்ஸ் அண்ட் பிரீடர் ரியாக்டர், விண்ட் எனர்ஜி அண்ட் ஜியோதெர்மல் எனர்ஜி. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் விண்ட் எனர்ஜி அண்ட் ஜியோதெர்மல் எனர்ஜி. 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், எது வேணால் கேட்கலாம். நீங்கள் வந்து இந்த யூனிட் வந்து 2 பார்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு பார்ட்டு ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க, எந்த கொஸ்டினாலும் வரலாம். 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோலார் எனர்ஜி கன்வர்ஷன் அண்ட் சோலார் செல் ரெண்டுமே, சோலார் செல் தனியாக கேட்கலாம், சோலார் எனர்ஜி கன்வர்ஷன் கேட்கலாம். ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு கம்பைன் பண்ணி படிக்கவே படிக்காதீங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் பார்ட்லேருந்து வந்தால் ஒரே ஒரு கொஷின் தான் உங்களுக்கு வரும், செகண்ட் பார்ட்டில் ஒரு கொஷின் தான் வரும். நீங்கள் வந்து இது பண்ணி படிக்கும்போது நீங்கள் படிக்காதது கூட வரலாம். ஸோ அதனால் ஒரு பார்ட்டு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. செகண்ட் பார்ட்டு பார்க்கும்போது பேட்ரிஸ். அதில் வந்து செகண்டரி பேட்ரி, ஃபியூல் செல், சூப்பர் கெப்பாசிட்டர், ப்ரைமரி பேட்ரி செல். செகண்டரி பேட்டரியில் வந்து லெட் ஆசிட் லித்தியம் அயன் பேட்ரி ரொம்ப இதான இம்பார்ட்டண்டான ஒன்று. ஃபியூல் செல்லில் பார்க்கும்போது H2O ஃபியூல் செல் எழுதிக்கோங்க. சூப்பர் கெப்பாசிட்டர். அடுத்து ப்ரைமரி பேட்டரியில் வந்து ட்ரை செல். இதுதான் 5th யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வீடியோ 2வது திரும்பி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து வந்துட்டுருக்கும். வேறு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ நம்ம போடுவோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனல் நேம் எவர் ராயல் மேக், ஃபாலோ பண்ணிக்கோங்க.